மனோஜ்னு கூப்பிட்டுக்கிட்டே வந்து சந்தோஷினி சார் வராரு. அவரை பார்த்தோன்னே வந்துட்டு விஜயாக்கு அப்படியே தலகால் புரியல. பையனை பார்க்குறக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, தான் பையன் தான் வந்து பெரிய பிஸ்னஸ் மேன் ஆச்சே, நம்ம பையனை பார்க்க வந்திருக்காரு, வாங்க சார் வந்து உட்காருங்க சார், ஏன் மீனா போய் காஃபி டீ போட்டு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா சிஸ்டர் நீங்கள் இங்கேயே இருங்க, உட்காருங்க, இங்கேயே உட்காருங்க, முத்து எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கன்னு கூப்பிட்றாங்க. முத்து மேலேருந்து வராரு. மாடியில் ஃபோன் பேசிகிட்டு இருந்தவர், ஏன் என்னாச்சு மீனா, ஏன் அறக்க பறக்க இப்படி கூப்பிட்டுருக்க, இங்கே பாருங்க யார் வந்திருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து உங்களை தான் முத்து பார்க்க வந்திருக்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டோன்னா வந்துட்டு விஜயாவுடைய முகத்தில் ஓடல. என்னாச்சு, நம்ம ஏங்க இங்கே மனோஜ் இங்கே இருக்கிறாங்க, இவரை பார்க்க வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மனோஜ் தான் பார்க்க வந்தேன், இருந்தாலும் முத்துவை தான் முக்கியமாக பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அண்ணாமலையும் வந்துட்டு சந்தோஷினி சாரை பார்த்துட்டு வாங்க சார் வந்து உட்காருங்க சார்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை சார், நான் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இங்கேயே டேரெக்டாக வந்துட்டேன், இல்லைன்னா கடையில் வச்சு நான் பேசியிருந்திருப்பேன் மனோஜ்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. சார் அதான் எனக்கும் புரியுதுங்க சார், நீங்கள் வீடு வரைக்கும் வந்திருக்கீங்கன்னா ஏதோ முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச வந்திருக்கீங்கன்னு எனக்கும் தெரியுதுங்க சார் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு என்னங்க சார், மனோஜ் வந்து நல்லா வேலை பார்க்குறான் இல்லைங்களா, நல்லா உங்களுக்கு டீலர்ஷிப்லாம் பண்ணி கொடுப்பானே, அதை பற்றி தான் ஏதாவது இன்னும் கொஞ்சம் ஏதாவது அவருக்கு கமிஷன் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்கலான்னு சொல்லி வந்திருக்கீங்கன்னா நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு விஜய் அப்படி சிரிச்ச வாக்கிலே கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் சொல்கிறத கொஞ்சம் பேச விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு அண்ணாமலை சொல்கிறாரு, கொஞ்சம் அமைதியாக இரு விஜயா, நீ உன் பையன் பெரிய பிஸ்னஸ் மேன் தான், கொஞ்சம் அமைதியாக இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இல்லை நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், இந்த கொஞ்ச நாளாக வந்துட்டு இந்த 6 மாதமாகவே பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் வந்து மூவ் ஆகிற மாதிரி தெரியல, அது மட்டும் இல்லாமல் நிறையா லாஸ் ஆகிருக்குன்னு வேறு நான் கேள்விப்பட்டேன், வெளியில் நிறையா வந்து மனோஜ் வந்து கடன் வாங்கியிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன், இனிமேலும் மேற்கொண்டு இவர்கிட்ட டீலர்ஷிப் வைக்கிறது எனக்கு சரி வரும்னு எனக்கு தோணலை, தேவையில்லாமல் வந்து பணத்தை போட்டு நஷ்டமாயிருச்சுன்னா அதுக்கப்புறம் என்னால் அதெல்லாம் வந்து மீட்க முடியாது, அதனால தான் நானும் சரி ஓகே ஒரு தடவை 2 தடவை பிஸ்னஸ்னால் முன்னப்பண்ண இருக்க தான் செய்யும் அப்படிங்கிறதுனால வந்து கொஞ்ச நாளாக அமைதியாக இருந்துட்டு தான் இருந்தேன், ஆனால் இதுக்கு மேலே வந்துட்டு மனோஜுக்கு வந்து இது சரிவர பண்ண தெரியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் டீலர்ஷிப்பை கேன்சல் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இன்னொரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு விஜய் வந்துட்டு சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார், இந்த ரோகிணின்னு ஒருத்தி வீணா போனவ வந்து கல்யாணம் பண்ணி வந்து இருந்துட்டு எல்லா தப்பும் பண்ணி அவள் தான் பணத்தை எல்லாம் நிறைய திருடவும் செஞ்சுட்டா, கடன் வாங்கி வைக்கிறக்கு அவள் தான் காரணம், கொஞ்சம் அப்படி இப்படி உழுந்தான், ஆனால் கண்டிப்பாக வந்து மறுபடியும் ஜெயிச்சு மேலே வந்துடுவான், அவனுக்கு டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம், டைவர்ஸ் கிடச்சி வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணவும் செய்வோம், அது பணக்கார வீட்டு பொண்ணாக தான் பார்த்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேடம் இருங்க மேடம், நான் சொல்ல வந்தது விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் உங்களுடைய குடும்ப கதையெல்லாம் நான் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு உடனே நம்மளை கொஞ்சம் அமைதியாக விஜயா, கொஞ்சம் அமைதியாக இருக்க மாட்டேங்க நீயே அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. அப்போ வந்துட்டு எதுவும் பேசாமல் விஜயா இருக்காங்க. இல்லை இன்னொரு ஐடியா ஏதோ சொன்னீங்களா அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்குறாங்க. இல்லை நான் பார்த்த வரைக்கும் மீனா வந்துட்டு வீடாக ஃபஸ்ட்டு பூ கொடுக்க ஆரம்பித்தாங்க, ஃபஸ்ட்டு இங்கே கடை இங்கே போட்டிருக்காங்க, அதை யாராக வந்து பிடிக்காதவங்க எடுக்க வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் வீடாக பணம் பூ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அப்புறம் மண்டப டெக்கரேஷன் பிடிச்சிருக்காங்க, அப்புறம் ஃப்ரூட்ஸ் ஷாப்புன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க, இப்போ வந்து பெருசாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடியே கடை போட்டிருக்காங்க, இதெல்லாம் பார்த்தா வந்துட்டு இவங்க நல்லா வந்து தொழிலை மேலே கொண்டு வராங்கன்னு எனக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் முத்து ஒரு கார் ஓட்டினா 2 கார் ஓட்டிகிட்டு இருக்காரு. இப்போது பரவாயில்ல, 2 பேருமே வந்து படிக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லபடியாக வந்துட்டு பிஸ்னஸ் எப்படி கொண்டு வரணும், ரன் பண்ணணும், எப்படி நம்பிக்கைத்தனமாக பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு. அதனால் எனக்கு தெரிஞ்சு இதை வந்து அப்படியே மூவ் பண்ணலான் இருக்கேன் முத்து மீனாகிட்ட. இந்த 2 பேர் எடுத்துக்கிட்டாலும் சரி, 2 பேர் யாரோ ஒருத்தர் மட்டும் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாலும் சரி, எதாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான், 2 பேர்த்து மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது, பார்க்கலாம் இது எப்படி ரன் ஆகுதுன்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு மனோஜ் செம்ம டென்ஷன் ஆகுறாரு. என்ன சார் இவ்வளோ நாளாக உங்கள்கிட்ட நான் டீலர்ஷிப் வச்சு பண்ணிகிட்டு இருக்கேன், நான் திடீர்னு வந்து என்னமோ என் தம்பிகிட்ட தூக்கி கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறீங்க முத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை மனோஜ், உன் மேலே வச்சிருந்த எனக்கு நம்பிக்கையை சுத்தமாக போயிடுச்சு, இதுக்கு மேலே இருந்தால் எனக்கு நஷ்டம் தான் வரும், அப்படி இல்லைன்னா ஃபுல்லாகவே கேன்சல் பண்ணிக்கலாம், நீங்கள் வேறு யார்கிட்டயாவது டீலர்ஷிப் எடுத்துக்கங்க, நீங்கள் கடை நடத்திக்கிங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தோன்னே வந்துட்டு அண்ணாமலை, இருங்க சார் ஏங்க சார் அவசரப்படுறீங்க, வம்சம் இருங்க சார், திடீர்னு வந்து இப்போ தான் சொல்லியிருக்கீங்க முடியும், யோசிச்சு சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாங்க ஒரு 2 டேஸ் டைம் எடுத்துக்க, எனக்கு சென்னையில் மற்ற வேலைக்காக நான் வந்திருக்கேன், 2 டேஸ் இங்கே தான் நான் தங்கியிருப்பேன், நீங்கள் எப்போ கூப்பிட்டீங்கனாலும் சரி மறுபடியும் வந்து இங்கே வீட்டிலே வச்சு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இதை பார்த்துட்டு வந்துட்டு விஜயாக்கு செம கடுப்பாகுது. என்னங்க அவர் பாட்டுக்கு ஏதோ வந்தார், பிஸ்னஸ் தூக்கி இவங்க 2 பேர் கையில் கொடுக்கணுங்கிறாங்க, பூக்கட்டுறவளுக்கு இவளுக்கு என்ன தெரிய போயிடுது, இவகிட்ட வந்து பிஸ்னஸ் கொடுத்தாலும் ஓகே தான், அவங்ககிட்ட கொடுத்தாலும் ஓகே தாங்க, 2 பேருமே படிக்காத முட்டாளுங்க, இவங்கிட்ட எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற அண்ணாமலை, இங்கே பாரு தேவையில்லாமல் வந்து சொல்லாத, நீ தான் வந்து முட்டாள்னு சொல்லிட்டு இருக்க, உனக்கு உன் பையனுடைய அருமையும் தெரியல, மீனாவோட அருமையும் தெரியல, உனக்கு ஃபுல்லாக காசு தான் கண்ணை மறைச்சி நிற்கிது, அது மட்டும் இல்லாமல் மனோஜ் எப்போ பார்த்தாலும் படித்தவன் புத்திசாலி சொல்லி அவனை அடி முட்டாளாக்கி வச்சிருக்கிற, நீ எங்கேயாவது பிஸ்னஸ் பண்ணுறவன் இப்படி ஊரை சுற்றி கடனை வாங்கி வச்சிருப்பானா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க அது வந்து எல்லாம் அவனால தானே வந்து ரோகிணி வந்தானா வந்துட்டு அவள் தப்பாக சொன்னாலும் இவன் கரெக்டான வழி நடத்தி கூட்டு போயிருந்துருக்கணும்ல, அதுதான் புத்திசாலிக்கு அழகு. இப்போ மீனா தான் வந்துட்டு என்ன கொண்டு வந்துட்டா, எதுவுமே கொண்டு வரல, நீ தான் அடிக்கடி சொல்லுவியே, ஆனாலும் இப்போ வந்துட்டு எப்படி வந்துட்டு ஸ்டடியாகி நின்றுருக்கா பார்த்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்பா விடுங்கப்பா, அம்மா எப்போ தான் என்னையும் மீனாவும் நல்லபடியாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ திடீர்னு ஆர்டரே கேன்சல் பண்ணிடுவோம், இல்லைன்னா நாங்கள் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு போகிறத நினச்சா தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற மனோஜ், ஆமாப்பா முன்னாடி எங்கிட்டேருந்து வந்து ரூமை பிடுங்கி கொடுத்துட்டீங்க அவங்ககிட்ட, இப்போது என் பிஸ்னஸும் சேர்த்து அவங்ககிட்ட போக போகுது. கடைசியில் எனக்கு ஒன்றுமே இல்லாமல் தான் போயிடுச்சு. ரோஹிணி சொன்ன மாதிரி அவள் இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு லைஃப் போல் இருக்குது, அவள் இல்லைன்னா என் வாழ்க்கையை பூஜ்ஜியமாயிரும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டா இப்படிலாம் பேசுகிற, போய் அவளை போய் நீ சம்மந்தப்படுத்தி பேசுகிறேன்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் பேசுகிறாங்க. இல்லைம்மா பார்க்க போனால் அவள் சொன்னது தான் உண்மையின் மாதிரி எனக்கு தோணுதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு உடனே முத்து இருந்துட்டு, டேய் எதுக்கு நீ வந்து முடிச்சு போட்டு பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு என்னடா இப்போது என் பிஸ்னஸ் நீ எடுத்து பண்ண போகிற, இல்லைன்னா தான் இந்த பூ கட்டுற இந்த மீனா பண்ண போகுது. இப்போ கடைசியில் இப்போ எனக்கு தானே ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு, எனக்கு இதெல்லாம் தேவையா? கம்முன்னு நான் வந்துட்டு உண்மை தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் கம்முன்னு ரோகிணியோடவே வந்து லைஃப்பை மூவ் பண்ணியிருக்கலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்மள டே அவசரத்தில் ஏதோ தப்பாக முடிவு பண்ணி பேசிட்டு இருக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லைப்பா நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க கடைசியாக வந்துட்டு, சரி நம்ம டீலர்ஷிப் நம்ம கைவிட்டே போயிடும், அதனால் நீ இந்த வீட்டில் அந்த கடையில் ஒர்க்கிங் பார்ட்னராக இருந்துக்கோ, அவங்க 2 பேருமே கடையை பார்க்கட்டும் தானே சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான், நான் அப்படி தான் சொல்ல வந்தேன், ஆனால் நீ அதை ஏற்றுக்கலன்னு நான் என்ன பண்ண முடியும்? உன்னால் முடிஞ்சதா? இந்த பணம் ஃபுல்லாக வந்துட்டு என் பணம், எனக்கு கொடுக்க வேண்டிய பணம் தான். இந்த கடையை நீ வந்துட்டு இப்படியே நடத்திட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நஷ்டத்தில் கொண்டு போய் விடுவேன். கொஞ்ச நாள் மீனா முத்தும் பார்க்கட்டும், அவங்களுக்கும் முடியலைன்னா டீலர்ஷிப்பவே கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தியாம்மா நான் சொன்னேன் இல்லைம்மா, இவர் இப்படி தான்மா அப்பா சொல்லுவார், எனக்கு தெரியுமா, அவர் இப்படி தான் வந்து ஐடியாவில் இருப்பாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு என்னங்க பேசிட்டு இருக்கிறீங்க, இவங்களுக்கு என்னங்க தெரியும்? ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தா கூட ஒழுங்காக ஃபில் பண்ண தெரியாது, 4 தடவை படித்து பார்ப்பாங்க, இவங்க பிஸ்னஸ் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து உடனே வந்துட்டு முத்து சொல்கிறாங்க, அம்மா எங்களுக்கு அப்ளிகேஷனை பார்த்தா படிக்க தெரியாது தான், 4 தடவை படித்தாவது கரெக்டாக பண்ணிடுவோம், இப்படி இவனை மாதிரி பணத்தை எல்லாம் இழந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் நிற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற மீனா சொல்கிறாங்க, ஏங்க விடுங்க, நம்மளுக்கு நம்ம தொழிலே போதும், மாமா என்ன சொல்கிறாரோ அதை பண்ணட்டும், மாமா நாங்கள் பார்த்துக்குறோம் கடையை இல்லைன்னு சொல்லலை, ஆனால் வந்துட்டு அதுக்கு நீங்களே ஓனராகவே இருந்துக்குங்க, எங்களுக்கு அதை பற்றி இல்லை, நாங்கள் கடைக்கு அப்பப்போ வந்து என்ன வருது போகுது வரவு செலவு இது எல்லாத்தையும் என்ன நாங்கள் பார்க்குறோம், மற்றபடி வந்துட்டு வீட்டில் இவங்களெல்லாம் பகைச்சிக்கிட்டு அதெல்லாம் நம்ம ரன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நாங்களும் எங்கனாலேயும் முடியும், நாங்களும் பெருசாக கடையை இன்னும் கொஞ்சம் நாள் ஆரம்பிப்போம், அப்போ பார்த்துக்குறாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற, இல்லை மீனா இது சரியாக வர மாதிரி தெரில, நீயும் நல்ல விதமாக தான் நிறைய யோசிக்கிற, கொஞ்ச நாள் தான் எடுத்து டீலர்ஷிப் தான் பார்த்து பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கும் செய்கிறாங்க. இதை கேட்டு வந்துட்டு மனோஜுக்கு செம கடுப்பாகுது. முன்னாடி ரூமை பிடிங்கி கொடுத்துட்டாங்க, இப்போ வந்துட்டு பிஸ்னஸும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கில் உட்காந்து ஃப்ரெண்டு சந்தோஷ்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு சொல்கிறாரு, உங்கள் அப்பா கரெக்டாக தானே சொல்லியிருக்காரு பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விளையாடுறியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக ரோகிணி வந்துடுறாங்க. என்ன மனோஜ் உங்கள்கிட்ட இருந்து ரூமும் போயிடுச்சு, இப்போது கடையும் போயிடுச்சு போல இருக்குது, நான் தான் சொன்னேன்ல என்னை விட்டு நீ விலகுனீனா உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாமே போயிடும்னு சொல்லி சொன்னேன்ல, அதான் நடந்துட்டு இருக்குது பார்த்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எதுவும் பேசாமல் இருக்காங்க. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க, உனக்கு எப்படி இந்த விஷயமெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு உன்னை சுற்றி என்ன நடக்குதுங்கிறது எல்லாம் நல்லாவே தெரியும், எனக்கு நீ தானே லைஃபு, அப்போது என் லைஃப்பில் நீ என்ன நடக்குதுங்கிறது நான் பார்த்துக்கிட்டே தானே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு தேவையில்லாமல் ஆல்ரெடி நானே ப்ரெஷர் இருக்கேன், தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாது கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன சந்தோஷம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் நல்லா புத்தி சொல்கிறது இல்லையா, பாருங்கள் என்னை விட்டு போனார், எல்லாமே அவர் கைவிட்டு போயிட்டே இருக்குது பாருங்கள், இப்போ பிஸ்னஸ் போயிடுச்சு, அடுத்த ரூமும் கைவிட்டு போயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள் வீட்டை விட்ட கூட வெளில அனுப்பிச்சிடுவாங்க, சந்தேகப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு உடனே வந்துட்டு இந்த பிரச்சனைக்கு நான் வரலப்பா, நான் கிளம்புறேன் பாஸ், உங்களுக்கு புத்தி இருந்தால் பொழைச்சிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் கிளம்பி வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. அடுத்த வந்துட்டு மனோஜ், நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு மனோஜ், இந்த டைவர்ஸ் அது இதெல்லாம் வேண்டாம், நீ உங்கள் அம்மா பேச்சை கேட்குறது கொஞ்ச நாள் நிறுத்தி வை, நான் உங்க கூட சந்தோஷமாக இருக்கணும், நானும் உன்னை வந்து மேலே கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க.